கதவை திறங்க. போலீஸ் என்கொயரி. நீ இந்த பக்கம் வா. ரொக்க மாட்டானுங்களா? ஐயோ முடியல. ஐயோ என்னால முடியல. நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல. இரு. சரிங்க, ஒரு பெருசு இருக்கு. பண்டைய கண்டையே போட்டானா? வர ஐயா, பெரியவரே, அட எந்திரிங்க. ஏயா கதவு உடையிற அளவுக்கு தட்டிக்கிட்டு இருக்கோம். காது கேட்கலையா? யாரு? ஸ்பீக்கர் அவுட்டா? ரிசீவர் இங்க இருக்கு சார். இந்தாங்க, இது எப்பவும் காதுல மாட்டி வச்சுக்கோங்க. புரியுதா? அத கட்டாதீங்க. பெரியவர் எங்க போறீங்க? வெளிய வேலை இருக்கு. வாங்க. என்ன? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் சார், எங்கேயுமே இல்லை. அந்த ரூம் எல்லாம் நல்லா செக் பண்ணுங்க. அவங்க தப்பிச்சிடக்கூடாது. யார் இது? நான் பாத்ரூம்ல இருக்கேன். மேடம் கதவை திறங்க. போலீஸ் செக்கிங் நடக்குது. சொன்னேன்ல நான் பாத்ரூம்ல இருக்கேன். இப்ப திறக்க முடியாது. ரேகாஜி இங்க உள்ள லேடிஸ் இருக்காங்க. செக் ஓகே பண்ணுங்க. சார். இத பாருங்க, நீங்க எல்லாம் என் கூட வாங்க. மேடம் கதவு தரங்க, செக் பண்ணனும்.
சார் ஒருவேளை இப்படி இருக்குமோ? நாம இங்க வேட்டைக்காரங்க மாதிரி அவங்களை தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவனுங்க நம்ம இடத்துல வேட்டையாடுறாங்களோ? நல்ல வேட்டைக்காரனுக்கு அழகு என்ன தெரியுமா? நல்லா குறி வைக்கிறது மட்டும் இல்ல, நல்ல வேட்டைக்காரன் யாருன்னா வேட்டையத்தான் வலையில வந்து விழ வைக்கிறவன் தான். அமைதியா இரு, பலியாடு தன்னாலேயே முன்னால வந்து நிற்கும். ஏய் ஒக்கால ஓலி, இப்ப நீ வெளியே வரல உன்னை சூத்துலயே சுட்டுருவான் பாத்துக்க. அண்ணா சார் 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 மாட்டிக்கிட்டாங்க சார். இங்க பேஸ்மெண்ட்ல தான் இருக்காங்க. சீக்கிரமா வாங்க. பேஸ்மெண்ட்ல இருக்காங்க சார். ஆல் யூனிட்ஸ் அலர்ட், பேஸ்மெண்ட்க்கு வாங்க சீக்கிரம். அந்த நாய்ங்க தப்பிக்க கூடாது. வா 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 சீக்கிரம் வா. சொல்லுங்க, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ சார், அந்த கொலகாரங்களை நான் பஸ்ல பார்த்தேன் சார். ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட்ல குருக்ஷேத்திர போற பஸ்ல இப்பதான் பிடிச்சாங்க. யோ சரியா பாத்தியா? ஸ்கெட்ச்ல இருக்கிற ஆளு தானே அவங்க? சார் நான் அப்பியரன்ஸ பார்த்தேன் சார், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் என் பேர் எழுதிக்கங்க சார், ரிவார்டு வாங்கி கொடுக்கணும்ல. உன் பேர் என்னன்னு சொல்லு தம்பி. நக்குலு. ஒரு வேலை பண்ண நக்குலு, நீயும் குருஷேத்ரா போயிடு, அந்த ஊர் போலீஸ் கிட்ட ரிவார்டை வாங்கிக்கோ. தேவடியா பையா, அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ரிவார்டு மயிறு கிடையாது. யோ கோபாலே, இந்த போனை உள்ள கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்ணி வைக்கலாம்லையா? காலையில இருந்து போன் அடிக்குது, யாருமே எடுக்க மாட்டீங்க. தலைவலி. சொல்லு, என்ன வேணும்? சூரி சக்சேனா மர்டர் கேஸ பத்தி தகவல் சொல்லணும்னா இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுமா? இல்ல இல்ல, இது அந்த மசாஜ் பண்ணுவாங்கல்ல அந்த நம்பர். நீ மசாஜ் பண்ணிக்கிறியா? இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனா உங்ககிட்ட இல்ல, உன் அப்பா கிட்ட. எங்க அப்பனை பத்தியா பேசுற? உக்கால ஒழி. யாரா நீ? போலீஸ் தேடிட்டு இருக்கிற 3 பேர்ல ஒருத்தனுக்கு குண்டடி பட்டிருக்கு. தேஜ்ராஜ் தான் சுட்டிருக்காரு. சார் போன் வந்திருக்கு, நீங்க வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க சார். ஹலோ, தேஜ்ராஜ் சிங். சொல்லு. ஊரெல்லாம் என்ன ரொம்ப பிரபலம் ஆக்கிட்டீங்க போல. ஆனா என்னாலதான் உங்களை சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆமா, யார் நீங்க? உங்களை நான் என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன்? ஏசிபி தேஜ்ராஜ் சிங்னா இல்ல கொலகார சிங்னு கூப்பிடவா? உனக்கு சூது கொழுப்பு கொஞ்சம் அதிகம்னாவே நேர பாம்பு புத்திலே வந்து ஒண்ணுக்கு அடிக்க. கண்ணாமூச்சி ஆட்டம் தானே ஆடிட்டு இருந்தோம் நாம.
பொசுக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எல்லா போலீஸுக்கும் திருடனுக்கு நடுவில் இதெல்லாம் சகஜமாப்பா. சர்தானாவை கொன்னது நீங்க. ஆனா பொய்யான மர்டர் சார்ஜ் என் மேல போட்டீங்க. நீங்க சூரிய கொன்னீங்க பாருங்க, அப்பதான் உங்க ஆட்டம் என்னன்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. நீங்க குறி வச்சது என்ன இல்ல, நான் அடிச்ச அந்த பணத்து மேலதான். எல்லாம் அதுக்காக தான், ரைட்? இல்லை ஒன்று சொல்ற நல்லா கேட்டுக்க. இந்த களவாணி தொழிலை விட்டுட்டு நல்லா கதை புக்கா எழுது. நான் ஒன்னும் கதை விடல, நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். சரி அதை விடுங்க, இப்ப நான் தேங்க்யூ சொல்ல தான் கூப்பிட்டேன். தேங்க்யூ. ஆமா, சூரிய கொண்டு நீங்க என் லிஸ்ட்ல விக்கெட்டை தூக்கிட்டீங்க. இப்போ இது 2வது விக்கெட்டுக்கான நேரம். இந்த தடவையும் உங்களால எதுவும் புணுங்க முடியாது. 2வது விக்கெட்டா? இப்ப யார வச்சாய்க்க போற? தர கதை கேட்கிற மூட்ல இருக்கீங்க போல் இருக்கு. ஆனா சொல்ற மூட்ல நான் இல்ல. இந்த கால் ட்ரேஸ் பண்ண இன்னும் 25 செகண்ட் இருக்கு. மக்காளி சாமி கூட விளையாட உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நீ இப்ப செய்ய திருட்டு வேலை எல்லாத்தையும் அந்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் தெரிஞ்சுக்க. இந்த மரத்தடி ஸ்கூல், பால்வாடி இதுல எல்லாம் ஹெட் மாஸ்டரா இருந்திருப்பீங்க நீங்க. உலகத்திலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டில இருந்து 10 வருஷம் கோர்ஸ் முடிச்சவனா. கனவுல கூட உன்னால என்ன பிடிக்க முடியாது. சரி, வெட்டி கதையெல்லாம் நிறைய பேசியாச்சு. இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. 24 மணி நேரத்துக்குள்ள உங்க கண் முன்னாடியே நான் தப்பிக்க போறேன். ஆனா நீங்க கண்ணை கசக்கிட்டு நிக்க போறீங்க. சார் இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா கால் ட்ரேஸ் பண்ணிருக்கலாம்ல. என்ன சார், அவ ஏதாவது கடுப்பேத்திட்டானா உங்கள? அந்த போடியும் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. இனிதான் ஆட்டமே இருக்கு. ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட் எல்லா இடத்துலயும் அதிகமா செக் பண்ணுங்க. 24 மணி நேரத்துல பிடிக்க சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்கான். 24 மணி நேர சேலஞ்ச். என்னத்த இந்த ஹாஸ்பிட்டல் விசாரிச்சால? சார் அது வந்து அவன் மேல தேஜாவோட தோட்டா பாஞ்சிருக்குல்ல. சரிங்க சார். இந்த பாரு, அவன் எங்கேயாவது சிகிச்சை பண்ணி ஆகணும்ல. சரிங்க சார். நாம உடனே இங்க இருந்து கிளம்பணும். அட, அவனுக்கு முதல்ல உடம்பு சரியாட்டும். அண்ட் இங்க தான் சேஃபா இருக்கும். இங்க யாருமே சேஃப் இல்ல ஊர்வசி. நாமளும் சரி, அந்த குழந்தைங்களும் சரி. அந்த ஆளு ஒரு சைக்கோ மாதிரி. அவன் இங்க வந்துட்டானா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவான். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் சொல்லு. Sir, na ACP Tejraj Singh, Delhi Police. Sorry to bother you, sir. I need to check your convoy. There is an emergency situation. நீங்க யாரோட கார் நிறுத்துறீங்கன்னு தெரியுமா? போய் செக் பண்ணிக்கோ. Thank you, sir. Check பண்ணு. Ambulance. என்னாச்சு சார்? சார் வணக்கம் சார். என்னால கதவு கொஞ்சம் திறந்து காட்டுறீங்களா? நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நானே சொல்றேன் என்ன இருக்குன்னு. அதுல ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரெச்சரு, மருந்து மாத்திரம் எல்லாம் இருக்கு. பின்னால திறந்து காட்டுங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்னால இந்த வயசுல வேகமா வண்டி ஓட்ட முடியாது. ஏதாவது எமர்ஜென்சினா என் வேலையே போயிடும் தம்பி. அதான் நான் சொல்றேன்ல, அதுக்குள்ள எதுவுமே இல்ல. திறங்க, கதவை திறங்கன்னு சொன்ன. ஹலோ ஏசிபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலைவர் காரை செக் பண்ணதான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு இல்ல. தலைவர் ரயிலுக்கு போகணும். நீங்க போங்க.
போங்கன்னு சொல்றேன்ல. தாத்தா நீங்க மூடுங்க, போய் வண்டி எடுங்க போங்க. இல்ல சார், நாங்க அலர்ட்டா தான் இருக்கோம். ஓவர். ஏய் நிறுத்து நிறுத்து. சார் நான் தலைவரோட கான்வாயில கூடவே வந்தேன் சார். ஆனா சிக்னலை பாஸ் பண்ணும்போது டயர் பஞ்சர் ஆயிட்டதால நான் அங்கேயே நிக்க வேண்டியதாயிடுச்சு. எல்லாரும் முன்னால போயிட்டாங்க காடை சார். காட்டு. சார் தயவு செஞ்சு என்ன சீக்கிரமா விட்டுருங்க சார். நான் டயத்துக்கு போகலன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சார். போ. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் சார். கதவை திறங்க. போலீஸ் என்கொயரி. நீ இந்த பக்கம் வா. ரொக்க மாட்டானுங்களா? ஐயோ முடியல. ஐயோ என்னால முடியல. நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல இரு. சரிங்க, ஒரு பெருசு இருக்கு. பண்டைய கண்டையே போட்டானா? இத வர. ஐயா பெரியவரே, அட எந்திரிங்க. ஏயா கதவு உடையிற அளவுக்கு தட்டிக்கிட்டு இருக்கோம். காது கேட்கலையா? யாரு? ஸ்பீக்கர் அவுட்டா? ரிசீவர் இங்க இருக்கு சார். இந்தாங்க, இதை எப்பவும் காதுல மாட்டி வச்சுக்கோங்க. வா. புரியுதா? அத கட்டாதீங்க. பெரியவர் எங்க போறீங்க? வெளிய வேலை இருக்கு. வாங்க. என்ன? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் சார், எங்கேயுமே இல்லை. அந்த ரூம் எல்லாம் நல்லா செக் பண்ணுங்க. அவங்க தப்பிச்சிடக்கூடாது. யார் இது? நான் பாத்ரூம்ல இருக்கேன். மேடம் கதவை திறங்க, போலீஸ் செக்கிங் நடக்குது. சொன்னேன்ல நான் பாத்ரூம்ல இருக்கேன், இப்ப திறக்க முடியாது. ரேகாஜி இங்க உள்ள லேடிஸ் இருக்காங்க, செக் ஓகே பண்ணுங்க. சார். இத பாருங்க, நீங்க எல்லாம் என் கூட வாங்க. மேடம் கதவு தரங்க, செக் பண்ணணும்.
சார் ஒருவேளை இப்படி இருக்குமோ? நாம இங்க வேட்டைக்காரங்க மாதிரி அவங்களை தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவனுங்க நம்ம இடத்துல வேட்டையாடுறாங்களோ? நல்ல வேட்டைக்காரனுக்கு அழகு என்ன தெரியுமா? நல்லா குறி வைக்கிறது மட்டும் இல்ல, நல்ல வேட்டைக்காரன் யாருன்னா வேட்டையத்தான் வலையில வந்து விழ வைக்கிறவன் தான். அமைதியா இரு, பலியாடு தன்னாலேயே முன்னால வந்து நிற்கும். டேய் ஒக்கால ஒலி, இப்ப நீ வெளியே வரல உன்னை சூத்துலயே சுட்டுருவோம் பாத்துக்க. சார் 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 மாட்டிக்கிட்டாங்க சார். இங்க பேஸ்மெண்ட்ல தான் இருக்காங்க. சீக்கிரமா வாங்க. பேஸ்மெண்ட்ல இருக்காங்க சார். ஆல் யூனிட்ஸ் அலர்ட், பேஸ்மெண்ட்டுக்கு வாங்க சீக்கிரம். அந்த நாய்ங்க தப்பிக்க கூடாது. வா வா சீக்கிரம் வா. சொல்லுங்க, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ சார், ம், அந்த கொலகாரங்களை நான் பஸ்ல பார்த்தேன் சார். ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட்ல குருக்ஷேத்திர போற பஸ் இப்பதான் பிடிச்சாங்க. யோ சரியா பாத்தியா? ஸ்கெட்ச்ல இருக்கிற ஆளு தானே அவங்க? சார் நான் அப்பியரன்ஸ பார்த்தேன் சார், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் என் பேர் எழுதிக்கங்க சார், ரிவார்டு வாங்கி கொடுக்கணும்ல. உன் பேர் என்னன்னு சொல்லு தம்பி. நக்குல். ஒரு வேலை பண்ணு நக்குல், நீயும் குருஷேத்ரா போயிடு. அந்த ஊர் போலீஸ் கிட்ட ரிவார்டை வாங்கிக்கோ. தேவடியா பையா, அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ரிவார்டு மயிறு கிடையாது. யோ கோபாலே, இந்த போனை உள்ள கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்ணி வைக்கலாம்லையா? காலையில இருந்து போன் அடிக்குது, யாருமே எடுக்க மாட்டீங்க. தலைவலி. சொல்லு, என்ன வேணும்? சூரி சக்சேனா மர்டர் கேஸ பத்தி தகவல் சொல்லணும்னா இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுமா? இல்ல இல்ல, இது அந்த மசாஜ் பண்ணுவாங்கல்ல அந்த நம்பர். நீ மசாஜ் பண்ணிக்கிறியா? இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனா உங்ககிட்ட இல்ல, உன் அப்பா கிட்ட. எங்க அப்பனை பத்தியா பேசுற? உக்கால ஒழி. யாரா நீ? போலீஸ் தேடிட்டு இருக்கிற 3 பேர்ல ஒருத்தனுக்கு குண்டடி பட்டிருக்கு. தேஜ்ராஜ் தான் சுட்டிருக்காரு. சார், போன் வந்திருக்கு. நீங்க வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க சார். ஹலோ, தேஜ்ராஜ் சிங். சொல்லு. ஊரெல்லாம் என்ன ரொம்ப பிரபலம் ஆக்கிட்டீங்க போல. ஆனா என்னாலதான் உங்களை சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆமா, யார் நீங்க? உங்களை நான் என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன்? ஏசிபி தேஜ்ராஜ் சிங்னா இல்ல கொலகார சிங்னு கூப்பிடவா? உனக்கு சூது கொழுப்பு கொஞ்சம் அதிகம்னாவே நேர பாம்பு புத்திலே வந்து ஒண்ணு கடிக்க. கண்ணாமூச்சி ஆட்டம் தானே ஆடிட்டு இருந்தோம் நாம.
பொசுக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எல்லா போலீஸுக்கும் திருடனுக்கு நடுவில் இதெல்லாம் சகஜமாப்பா. சர்தானாவை கொன்னது நீங்க. ஆனா பொய்யான மர்டர் சார்ஜ் என் மேல போட்டீங்க. நீங்க சூரிய கொன்னீங்க பாருங்க, அப்பதான் உங்க ஆட்டம் என்னன்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. நீங்க குறி வச்சது என்ன இல்ல, நான் அடிச்ச அந்த பணத்து மேலதான். எல்லாம் அதுக்காக தான், ரைட்? இல்லை ஒன்று சொல்ற நல்லா கேட்டுக்க. இந்த களவாணி தொழிலை விட்டுட்டு நல்லா கதை புக்கா எழுது. நான் ஒன்றும் கதை விடல, நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். சரி அதை விடுங்க, இப்ப நான் தேங்க்யூ சொல்ல தான் கூப்பிட்டேன். தேங்க்யூ. ஆமா, சூரிய கொண்டு நீங்க என் லிஸ்ட்ல விக்கெட்டை தூக்கிட்டீங்க. இப்போ இது 2வது விக்கெட்டுக்கான நேரம். இந்த தடவையும் உங்களால எதுவும் புடுங்க முடியாது. 2வது விக்கெட்டா? இப்ப யார வச்சு ஆய்க்க போற? தர கதை கேட்கிற மூட்ல இருக்கீங்க போல் இருக்கு. ஆனா சொல்ற மூட்ல நான் இல்ல. இந்த கால் ட்ரேஸ் பண்ண இன்னும் 25 செகண்ட் இருக்கு. மக்காளி சாவு கூட விளையாட உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நீ இப்ப செய்ய திருட்டு வேலை எல்லாத்தையும் அந்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் தெரிஞ்சுக்க. இந்த மரத்தடி ஸ்கூல், பால்வாடி இதுல எல்லாம் ஹெட் மாஸ்டரா இருந்திருப்பீங்க நீங்க. உலகத்திலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டில இருந்து 10 வருஷம் கோர்ஸ் முடிச்சவனா. கனவுல கூட உன்னால என்ன பிடிக்க முடியாது. சரி, வெட்டி கதையெல்லாம் நிறைய பேசியாச்சு. இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. 24 மணி நேரத்துக்குள்ள உங்க கண் முன்னாடியே நான் தப்பிக்க போறேன். ஆனா நீங்க கண்ணை கசக்கிட்டு நிக்க போறீங்க. சார், இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா கால் ட்ரேஸ் பண்ணிருக்கலாம்ல. என்ன சார், அவ ஏதாவது கடுப்பேத்திட்டானா உங்கள? அந்த போடியும் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. இனிதான் ஆட்டமே இருக்கு. ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட் எல்லா இடத்துலயும் அதிகமா செக் பண்ணுங்க. 24 மணி நேரத்துல பிடிக்க சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்கான். 24 மணி நேர சேலஞ்ச். என்னது இந்த ஹாஸ்பிட்டல் விசாரிச்சால? சார் அது வந்து அவன் மேல தேஜாவோட தோட்டா பாஞ்சிருக்குல்ல. சரிங்க சார். இந்த பாரு, அவன் எங்கேயாவது சிகிச்சை பண்ணி ஆகணும்ல. சரிங்க சார். நாம உடனே இங்க இருந்து கிளம்பணும். அட, அவனுக்கு முதல்ல உடம்பு சரியாட்டும். அண்ட் இங்க தான் சேஃபா இருக்கும். இங்க யாருமே சேஃப் இல்ல ஊர்வசி. நாமளும் சரி, அந்த குழந்தைங்களும் சரி. அந்த ஆளு ஒரு சைக்கோ மாதிரி. அவன் இங்க வந்துட்டானா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவான். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் சொல்லு. Sir, na ACP Tejraj Singh, Delhi Police. Sorry to bother you, sir. I need to check your convoy. There is an emergency situation. நீங்க யாரோட கார் நிறுத்துறீங்கன்னு தெரியுமா? போய் செக் பண்ணிக்கோ. Thank you, sir. Check பண்ணு. Ambulance. என்னாச்சு சார்? சார் வணக்கம் சார். என்னால கதவு கொஞ்சம் திறந்து காட்டுறீங்களா? நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நானே சொல்றேன் என்ன இருக்குன்னு. அதுல ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரெச்சர், மருந்து மாத்திரம் எல்லாம் இருக்கு. பின்னால திறந்து காட்டுங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்னால இந்த வயசுல வேகமா வண்டி ஓட்ட முடியாது. ஏதாவது எமர்ஜென்சினா என் வேலையே போயிடும் தம்பி. அதான் நான் சொல்றேன்ல, அதுக்குள்ள எதுவுமே இல்ல. திறங்க, கதவை திறங்கன்னு சொன்ன. ஹலோ ஏசிபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலைவர் காரை செக் பண்ணதான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு இல்ல. தலைவர் ரயிலுக்கு போகணும். நீங்க போங்க.
போங்கன்னு சொல்றேன்ல. தாத்தா நீங்க மூடுங்க, போய் வண்டி எடுங்க போங்க. இல்ல சார், நாங்க அலர்ட்டா தான் இருக்கோம். ஓவர். ம் ஏய் நிறுத்து நிறுத்து. சார் நான் தலைவரோட கான்வாயில கூடவே வந்தேன் சார். ஆனா சிக்னலை பாஸ் பண்ணும்போது டயர் பஞ்சர் ஆயிட்டதால நான் அங்கேயே நிக்க வேண்டியதாயிடுச்சு. எல்லாரும் முன்னால போயிட்டாங்க காடை சார். காட்டு. சார் தயவு செஞ்சு என்ன சீக்கிரமா விட்டுருங்க சார். நான் டயத்துக்கு போகலன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சார். போ. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் சார். கதவை திறங்க. போலீஸ் என்கொயரி. நீ இந்த பக்கம் வா. திறக்க மாட்டானுங்களா? ஐயோ முடியல. ஐயோ என்னால முடியல, என்னால முடியல. நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியலையே. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல இரு. சரிங்க, ஒரு பெருசு இருக்கு. பண்டைய கண்டையே போட்டானா? இந்த வர ஐயா, பெரியவரே, அட எந்திரிங்க. ஏயா கதவு உடையிற அளவுக்கு தட்டிக்கிட்டு இருக்கோம். காது கேட்கலையா? யாரு? ஸ்பீக்கர் அவுட்டா? ரிசீவர் இங்க இருக்கு சார். இந்தாங்க, இதை எப்பவும் காதுல மாட்டி வச்சுக்கோங்க. வா. புரியுதா? அத கட்டாதீங்க. பெரியவர் எங்க போறீங்க? வெளிய வேலை இருக்கு. வாங்க. என்ன? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் சார், எங்கேயுமே இல்லை. அந்த ரூம் எல்லாம் நல்லா செக் பண்ணுங்க. அவங்க தப்பிச்சிடக்கூடாது. யார் இது? நான் பாத்ரூம்ல இருக்கேன். மேடம் கதவை தரங்க, போலீஸ் செக்கிங் நடக்குது. சொன்னேன்ல நான் பாத்ரூம்ல இருக்கேன், இப்ப திறக்க முடியாது. ரேகாஜி இங்க உள்ள லேடிஸ் இருக்காங்க, செக் ஓகே பண்ணுங்க. சார். இத பாருங்க, நீங்க எல்லாம் என் கூட வாங்க. மேடம் கதவு தரங்க, செக் பண்ணணும்.
சார் ஒருவேளை இப்படி இருக்குமோ? நாம இங்க வேட்டைக்காரங்க மாதிரி அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவனுங்க நம்ம இடத்துல வேட்டையாடுறாங்களோ? நல்ல வேட்டைக்காரனுக்கு அழகு என்ன தெரியுமா? நல்லா குறி வைக்கிறது மட்டும் இல்ல, நல்ல வேட்டைக்காரன் யாருன்னா வேட்டையத்தான் வலையில வந்து விழ வைக்கிறவன் தான். அமைதியா இரு, பலியாடி தன்னாலேயே முன்னால வந்து நிற்கும். ஏய் ஒக்கால ஒலி, இப்ப நீ வெளியே வரல உன்னை சூத்துலயே சுட்டுருவோம் பாத்துக்க. சார் 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 மாட்டிக்கிட்டாங்க சார். இங்க பேஸ்மெண்ட்ல தான் இருக்காங்க. சீக்கிரமா வாங்க. பேஸ்மெண்ட்ல இருக்காங்க சார். ஆல் யூனிட்ஸ் அலர்ட், பேஸ்மெண்ட்க்கு வாங்க சீக்கிரம். அந்த நாய்ங்க தப்பிக்க கூடாது. வா வா சீக்கிரம் வா. சொல்லுங்க, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ சார், ம். அந்த கொலகாரங்களை நான் பஸ்ல பார்த்தேன் சார். ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட்ல குருக்ஷேத்திர போற பஸ் இப்பதான் பிடிச்சாங்க. யோ சரியா பாத்தியா? ஸ்கெட்ச்ல இருக்கிற ஆளு தானே அவங்க? சார் நான் அப்பியரன்ஸ பார்த்தேன் சார், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் என் பேர் எழுதிக்கிங்க சார், ரிவார்டு வாங்கி கொடுக்கணும்ல. உன் பேர் என்னன்னு சொல்லு தம்பி. நக்குல். ஒரு வேலை பண்ணு நக்குல், நீயும் குருஷேத்ரா போயிடு. அந்த ஊர் போலீஸ் கிட்ட ரிவார்டை வாங்கிக்கோ. தேவடியா பையா, அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ரிவார்டு மயிறு கிடையாது. யோ கோபாலே, இந்த போனை உள்ள கொஞ்சம் டிரான்ஸ்பர் பண்ணி வைக்கலாம் இல்லையா? காலையில இருந்து போன் அடிக்குது, யாருமே எடுக்க மாட்டீங்க. தலைவலி. சொல்லு, என்ன வேணும்? சூரி சக்சேனா மர்டர் கேஸ பத்தி தகவல் சொல்லணும்னா இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுமா? இல்ல இல்ல, இது அந்த மசாஜ் பண்ணுவாங்கல்ல அந்த நம்பர். நீ மசாஜ் பண்ணிக்கிறியா? இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனா உங்ககிட்ட இல்ல, உன் அப்பா கிட்ட. எங்க அப்பனை பத்தியா பேசுற? உக்கால ஒழி. யாரா நீ? போலீஸ் தேடிட்டு இருக்கிற 3 பேர்ல ஒருத்தனுக்கு குண்டடி பட்டிருக்கு. தேஜ்ராஜ் தான் சுட்டிருக்காரு. சார் போன் வந்திருக்கு, நீங்க வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க சார். ஹலோ, தேஜ்ராஜ் சிங். சொல்லு. ஊரெல்லாம் என்ன ரொம்ப பிரபலம் ஆக்கிட்டீங்க போல. ஆனா என்னாலதான் உங்களை சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆமா, யார் நீங்க? உங்களை நான் என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன்? ஏசிபி தேஜ்ராஜ் சிங்னா இல்ல கொலகார சிங்னு கூப்பிடவா? உனக்கு சூது கொழுப்பு கொஞ்சம் அதிகம்னாவே. நேரா பாம்பு புத்திலே வந்து ஒண்ணுக்கு அடிக்க. கண்ணாமூச்சி ஆட்டம் தானே ஆடிட்டு இருந்தோம் நாம.
பொசுக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எல்லாம் போலீஸுக்கும் திருடனுக்கு நடுவில் இதெல்லாம் சகஜமாப்பா. சர்தானாவை கொன்னது நீங்க. ஆனா பொய்யான மர்டர் சார்ஜ் என் மேல போட்டீங்க. நீங்க சூரிய கொன்னீங்க பாருங்க, அப்பதான் உங்க ஆட்டம் என்னன்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. நீங்க குறி வச்சது என்ன இல்ல, நான் அடிச்ச அந்த பணத்து மேலதான். எல்லாம் அதுக்காக தான், ரைட்? இல்லை ஒன்று சொல்ற நல்லா கேட்டுக்க. இந்த களவாணி தொழிலை விட்டுட்டு நல்லா கதை புக்கா எழுது. நான் ஒன்னும் கதை விடல, நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். சரி அதை விடுங்க, இப்ப நான் தேங்க்யூ சொல்ல தான் கூப்பிட்டேன். தேங்க்யூ. ஆமா, சூரிய கொண்டு நீங்க என் லிஸ்ட்ல மொதல் விக்கெட்டை தூக்கிட்டீங்க. இப்போ இது 2வது விக்கெட்டுக்கான நேரம். இந்த தடவையும் உங்களால எதுவும் புடுங்க முடியாது. 2வது விக்கெட்டா? இப்ப யார வச்சாய்க்க போற? தர கதை கேட்கிற மூட்ல இருக்கீங்க போல் இருக்கு. ஆனா சொல்ற மூட்ல நான் இல்ல. இந்த கால் ட்ரேஸ் பண்ண இன்னும் 25 செகண்ட் இருக்கு. மக்காளி சாமி கூட விளையாட உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்லை நீ இப்ப செய்ய திருட்டு வேலை எல்லாத்தையும் அந்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் தெரிஞ்சுக்க. இந்த மரத்தடி ஸ்கூல், பால்வாடி இதுல எல்லாம் ஹெட் மாஸ்டரா இருந்திருப்பீங்க நீங்க. உலகத்திலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டில இருந்து 10 வருஷம் கோர்ஸ் முடிச்சவன் நான். கனவுல கூட உன்னால என்ன பிடிக்க முடியாது. சரி, வெட்டி கதையெல்லாம் நிறைய பேசியாச்சு. இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. 24 மணி நேரத்துக்குள்ள உங்க கண் முன்னாடியே நான் தப்பிக்க போறேன். ஆனா நீங்க கண்ணை கசக்கிட்டு நிக்க போறீங்க. சார் இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா கால் ட்ரேஸ் பண்ணிருக்கலாம்ல. என்ன சார், அவ ஏதாவது கடுப்பேத்திட்டானா உங்களை? அந்த போடியும் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. இனிதான் ஆட்டமே இருக்கு. ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட் எல்லா இடத்துலயும் அதிகமா செக் பண்ணுங்க. 24 மணி நேரத்துல பிடிக்க சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்கான். 24 மணி நேர சேலஞ்ச். என்னத்த இந்த ஹாஸ்பிட்டல் விசாரிச்சால? சார் அது வந்து அவன் மேல தேஜாவோட தோட்டா பாஞ்சிருக்குல்ல. சரிங்க சார். இந்த பாரு, அவன் எங்கேயாவது சிகிச்சை பண்ணி ஆகணும்ல. சரிங்க சார். நாம உடனே இங்க இருந்து கிளம்பணும். அட அவனுக்கு முதல்ல உடம்பு சரியாட்டும். அண்ட் இங்க தான் சேஃபா இருக்கும். இங்க யாருமே சேஃப் இல்ல உருவசி. நாமளும் சரி, அந்த குழந்தைங்களும் சரி. அந்த ஆளு ஒரு சைக்கோ மாதிரி. அவன் இங்க வந்துட்டானா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுவான். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் சொல்லு. Sir, நான் ACP Tejraj Singh, Delhi Police. Sorry to bother you, sir. I need to check your convoy. There is an emergency situation. நீங்க யாரோட கார் நிறுத்துறீங்கன்னு தெரியுமா? போய் செக் பண்ணிக்கோ. Thank you, sir. Check பண்ணு. Ambulance. என்னாச்சு சார்? சார் வணக்கம் சார். என்னால கதவு கொஞ்சம் திறந்து காட்டுறீங்களா? நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நானே சொல்றேன் என்ன இருக்குன்னு. அதுல ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரெச்சரு, மருந்து மாத்திரம் எல்லாம் இருக்கு. என்னால திறந்து காட்டுங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்னால இந்த வயசுல வேகமா வண்டி ஓட்ட முடியாது. ஏதாவது எமர்ஜென்சினா என் வேலையே போயிடும் தம்பி. அதான் நான் சொல்றேன்ல, அதுக்குள்ள எதுவுமே இல்ல. திறங்க, கதவை திறங்கன்னு சொன்ன. ஹலோ ஏசிபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலைவர் காரை செக் பண்ணதான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு இல்ல. தலைவர் ரயிலுக்கு போகணும். நீங்க போங்க.
போங்கன்னு சொல்றேன்ல. தாத்தா நீங்க மூடுங்க, போய் வண்டி எடுங்க போங்க. இல்ல சார், நாங்க அலர்ட்டா தான் இருக்கோம். ஓவர். ம் ஏய் நிறுத்து நிறுத்து. சார் நான் தலைவரோட கான்வாயில கூடவே வந்தேன் சார். ஆனா சிக்னலை பாஸ் பண்ணும்போது டயர் பஞ்சர் ஆயிட்டதால நான் அங்கேயே நிக்க வேண்டியதாயிருச்சு. எல்லாரும் முன்னால போயிட்டாங்க காடை சார். காட்டு. சார் தயவு செஞ்சு என்ன சீக்கிரமா விட்டுருங்க சார். நான் டயத்துக்கு போகலைன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சார். போ. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் சார். கதவு திறங்க. போலீஸ் என்கொயரி. நீ இந்த பக்கம் வா. உறக்க மாட்டானுங்களா? ஐயோ முடியல. ஐயோ என்னால முடியல, என்னால முடியல. நம்ம இங்க இருந்து எப்படி தப்பிக்க போறோம்னே தெரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒண்ணும் இல்ல இரு இரு, இரு. சரிங்க, ஒரு பெருசு இருக்கு. பண்டைய கண்டையே போட்டானா? தவிர ஐயா பெரியவரே, அட எந்திரிங்க. ஏயா கதவு உடையிற அளவுக்கு தட்டிக்கிட்டு இருக்கோம். காது கேட்கலையா? யாரு? ஸ்பீக்கர் அவுட்டா? ரிசீவர் இங்க இருக்கு சார். இந்தாங்க, இது எப்பவும் காதுல மாட்டி வச்சுக்கோங்க. வா. புரியுதா? அத கட்டாதீங்க. பெரியவர் எங்க போறீங்க? வெளிய வேலை இருக்கு. வாங்க. என்ன? எல்லா இடத்துலயும் பாத்துட்டேன் சார், எங்கேயுமே இல்ல. அந்த ரூம் எல்லாம் நல்லா செக் பண்ணுங்க, அவங்க தப்பிச்சிடக்கூடாது. யார் இது? நான் பாத்ரூம்ல இருக்கேன். மேடம் கதவை தரங்க, போலீஸ் செக்கிங் நடக்குது. சொன்னேன்ல நான் பாத்ரூம்ல இருக்கேன், இப்ப திறக்க முடியாது. ரேகாஜி இங்க உள்ள லேடிஸ் இருக்காங்க, செக் ஓகே பண்ணுங்க. சார். இது பாருங்க, நீங்க எல்லாம் என் கூட வாங்க. மேடம் கதவு தரங்க, செக் பண்ணணும்.
சார் ஒருவேளை இப்படி இருக்குமோ? நாம இங்க வேட்டைக்காரங்க மாதிரி அவங்கள தேடிக்கிட்டு இருக்கோம், ஆனா அவனுங்க நம்ம இடத்துல வேட்டையாடுறாங்களோ? நல்ல வேட்டைக்காரனுக்கு அழகு என்ன தெரியுமா? நல்லா குறி வைக்கிறது மட்டும் இல்ல, நல்ல வேட்டைக்காரன் யாருன்னா வேட்டையத்தான் வலையில வந்து விழ வைக்கிறவன் தான். அமைதியா இரு, பலியாடு தன்னாலேயே முன்னால வந்து நிற்கும். ஏய் ஒக்கால ஒலி, இப்ப நீ வெளியே வரல உன்னை சூத்துலயே சுட்டுருவான் பாத்துக்க. சார் 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 மாட்டிக்கிட்டாங்க சார். இங்க பேஸ்மெண்ட்ல தான் இருக்காங்க. போர்ஸோட சீக்கிரமா வாங்க. பேஸ்மெண்ட்ல இருக்காங்க சார். ஆல் யூனிட்ஸ் அலர்ட், பேஸ்மெண்ட்க்கு வாங்க சீக்கிரம். அந்த நாய்ங்க தப்பிக்க கூடாது. வா 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 சீக்கிரம் வா. சொல்லுங்க, போலீஸ் கண்ட்ரோல் ரூம். ஹலோ சார், ம். அந்த கொலகாரங்களை நான் பஸ்ல பார்த்தேன் சார். ஐஎஸ்பிடி பஸ் ஸ்டாண்ட்ல குருக்ஷேத்திர போற பஸ் இப்பதான் பிடிச்சாங்க. யோ சரியா பாத்தியா? ஸ்கெட்ச்ல இருக்கிற ஆளு தானே அவங்க? சார் நான் அப்பியரன்ஸ பார்த்தேன் சார், அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அப்புறம் என் பேர் எழுதிக்கங்க சார், ரிவார்டு வாங்கி கொடுக்கணும்ல. உன் பேர் என்னன்னு சொல்லு தம்பி. நக்குல். ஒரு வேலை பண்ணு நக்குல், நீயும் குருக்ஷேத்ரா போயிடு. அந்த ஊர் போலீஸ் கிட்ட ரிவார்டை வாங்கிக்கோ. தேவடியா பையா, அட்ரஸ் கன்ஃபார்ம் ஆகிற வரைக்கும் ரிவார்டு மயிறு கிடையாது. செக் வை போன. யோ கோபாலே, இந்த போனை உள்ள கொஞ்சம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கலாம் இல்லையா? காலையில இருந்து போன் அடிக்குது, யாருமே எடுக்க மாட்டீங்க. தலைவலி. சொல்லு, என்ன வேணும்? சூரி சக்சேனா மர்டர் கேஸ பத்தி தகவல் சொல்லணும்னா இந்த நம்பருக்கு தான் கால் பண்ணுமா? இல்ல இது அந்த மசாஜ் பண்ணுவாங்கல்ல அந்த நம்பர். நீ மசாஜ் பண்ணிக்கிறியா? இப்ப அதுக்கெல்லாம் டைம் இல்ல. ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், ஆனா உங்ககிட்ட இல்ல, உன் அப்பா கிட்ட. எங்க அப்பனை பத்தியா பேசுற? உக்கால ஒழி. யாரா நீ? போலீஸ் தேடிட்டு இருக்கிற 3 பேர்ல ஒருத்தனுக்கு குண்டடி பட்டிருக்கு. தேஜ்ராஜ் தான் சுட்டிருக்காரு. சார், போன் வந்திருக்கு. நீங்க வந்து பேசுனீங்கன்னா நல்லா இருக்கும். வாங்க சார். ஹலோ, தேஜ்ராஜ் சிங். சொல்லு. ஊரெல்லாம் என்ன ரொம்ப பிரபலம் ஆக்கிட்டீங்க போல. ஆனா என்னாலதான் உங்களை சரியா புரிஞ்சுக்க முடியல. ஆமா, யார் நீங்க? உங்களை நான் என்னன்னு சொல்லி கூப்பிட்டேன்? ஏசிபி தேஜ்ராஜ் சிங்னா இல்ல கொலகார சிங்னு கூப்பிடவா? உனக்கு சூது கொழுப்பு கொஞ்சம் அதிகம்னாவே. பாம்பு பூத்திலே வந்து ஒண்ணுக்கு அடிக்க. கண்ணாமூச்சி ஆட்டம் தானே ஆடிட்டு இருந்தோம் நாம.
பொசுக்குன்னு துப்பாக்கி எடுத்து சுட்டு பெரிய தப்பு பண்ணிட்டீங்க. எல்லா போலீஸுக்கும் திருடனுக்கு நடுவில் இதெல்லாம் சகஜமாப்பா. சர்தானாவை கொன்னது நீங்க. ஆனா பொய்யான மர்டர் சார்ஜ் என் மேல போட்டீங்க. நீங்க சூரிய கொன்னீங்க பாருங்க, அப்பதான் உங்க ஆட்டம் என்னன்னு எனக்கு ரொம்ப தெளிவா புரிஞ்சுது. நீங்க குறி வச்சது என்ன இல்ல, நான் அடிச்ச அந்த பணத்து மேலதான். எல்லாம் அதுக்காக தான். ரைட்? இல்ல, ஒன்னு சொல்ற நல்லா கேட்டுக்க. இந்த களவாணி தொழிலை விட்டுட்டு நல்லா கதை புக்கா எழுது. நான் ஒன்னும் கதை விடல, நடந்த விஷயத்தை தான் சொல்றேன். சரி, அதை விடுங்க. இப்ப நான் தேங்க்யூ சொல்ல தான் கூப்பிட்டேன். தேங்க்யூ. ஆமா, சூரிய கொண்டு நீங்க என் லிஸ்ட்ல விக்கெட்டை தூக்கிட்டீங்க. இப்போ இது 2வது விக்கெட்டுக்கான நேரம். இந்த தடவையும் உங்களால எதுவும் புடுங்க முடியாது. 2வது விக்கெட்டா? இப்ப யார வச்சாய்க்க போற? தர கதை கேட்கிற மூட்ல இருக்கீங்க போல் இருக்கு. ஆனா சொல்ற மூட்ல நான் இல்ல. இந்த கால் ட்ரேஸ் பண்ண இன்னும் 25 செகண்ட் இருக்கு. மக்காளி சாவு கூட விளையாட உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல, நீ இப்ப செய்ய திருட்டு வேலை எல்லாத்தையும் அந்த ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர் தெரிஞ்சுக்க. இந்த மரத்தடி ஸ்கூல், பால்வாடி, இதுல எல்லாம் ஹெட் மாஸ்டரா இருந்திருப்பீங்க நீங்க. உலகத்திலேயே பெஸ்ட் யூனிவர்சிட்டில இருந்து 10 வருஷம் கோர்ஸ் முடிச்சவன் நான். கனவுல கூட உன்னால என்ன பிடிக்க முடியாது. சரி, வெட்டி கதையெல்லாம் நிறைய பேசியாச்சு. இப்ப நான் சொல்றது கவனமா கேளுங்க. 24 மணி நேரத்துக்குள்ள உங்க கண் முன்னாடியே நான் தப்பிக்க போறேன். ஆனா நீங்க கண்ணை கசக்கிட்டு நிக்க போறீங்க. சார், இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா கால் ட்ரேஸ் பண்ணிருக்கலாம்ல. என்ன சார், அவ ஏதாவது கடுப்பேத்திட்டானா உங்களை? அந்த போடியும் சேலஞ்ச் பண்ணிருக்காங்க. இனிதான் ஆட்டமே இருக்கு. ஹாஸ்பிட்டல், ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்ட், ஏர்போர்ட் எல்லா இடத்துலயும் அதிகமா செக் பண்ணுங்க. 24 மணி நேரத்துல பிடிக்க சொல்லி சேலஞ்ச் பண்ணிருக்கான். 24 மணி நேர சேலஞ்ச். என்னத்த இந்த ஹாஸ்பிட்டல்ல விசாரிச்சால? சார், அது வந்து அவன் மேல தேஜாவோட தோட்டா பாஞ்சிருக்குல்ல. சரிங்க சார். இந்த பாரு, அவன் எங்கேயாவது சிகிச்சை பண்ணி ஆகணும்ல. சரிங்க சார். நாம உடனே இங்க இருந்து கிளம்பணும். அட, அவனுக்கு முதல்ல உடம்பு சரியாட்டும். அண்ட் இங்க தான் சேஃபா இருக்கும். இங்க யாருமே சேஃப் இல்ல ஊர்வசி. நாமளும் சரி, அந்த குழந்தைங்களும் சரி. அந்த ஆளு ஒரு சைக்கோ மாதிரி. அவ இங்க வந்துட்டானா எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன். என்ன பிளான் சொல்லு. Sir, நான் ACP Tejraj Singh, Delhi Police. Sorry to bother you, sir. I need to check your convoy. There is an emergency situation. நீங்க யாரோட கார் நிறுத்துறீங்கன்னு தெரியுமா? போய் செக் பண்ணிக்கோ. Thank you, sir. செக் பண்ணு. ஆம்புலன்ஸ். என்னாச்சு சார்? சார், வணக்கம் சார். என்னால கதவு கொஞ்சம் திறந்து காட்டுறீங்களா? நீங்க ஏன் சார் கவலைப்படுறீங்க? நானே சொல்றேன் என்ன இருக்குன்னு. அதுல ஆக்சிஜன் சிலிண்டர் இருக்கு, அப்புறம் ஸ்ட்ரெச்சரு, மருந்து மாத்திரம் எல்லாம் இருக்கு. பின்னால திறந்து காட்டுங்கன்னு சொல்றேன். அதெல்லாம் தம்பி கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. என்னால இந்த வயசுல வேகமா வண்டி ஓட்ட முடியாது. ஏதாவது எமர்ஜென்சினா என் வேலையே போயிடும் தம்பி. அதான் நான் சொல்றேன்ல, அதுக்குள்ள எதுவுமே இல்ல. திறங்க, கதவை திறங்கன்னு சொன்ன. ஹலோ ஏசிபி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தலைவர் காரை செக் பண்ணதான் உனக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காரு. உன் இஷ்டத்துக்கு பண்றதுக்கு இல்ல. தலைவர் ரயிலுக்கு போகணும். நீங்க போங்க.
போங்கன்னு சொல்றேன்ல. தாத்தா நீங்க மூடுங்க, போய் வண்டி எடுங்க போங்க. இல்ல சார், நாங்க அலர்ட்டா தான் இருக்கோம். ஓவர். ம் ஏய் நிறுத்து நிறுத்து. சார் நான் தலைவரோட கான்வாயில கூடவே வந்தேன் சார். ஆனா சிக்னலை பாஸ் பண்ணும்போது டயர் பஞ்சர் ஆயிட்டதால நான் அங்கேயே நிக்க வேண்டியதாயிடுச்சு. எல்லாரும் முன்னால போயிட்டாங்க காடை சார். காட்டு. சார் தயவு செஞ்சு என்ன சீக்கிரமா விட்டுருங்க சார். நான் டயத்துக்கு போகலைன்னா என்ன வேலையை விட்டு தூக்கிடுவாங்க சார். போ. உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் சார்.